ரிதி, நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் சென்னையில் இருந்து நெல்லைக்கு செல்லும் வழியில் தாம்பரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் நெல்லையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவரது ஹோட்டலில் பணிபுரிந்த மேலாளர் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக உறுதியானது. இதையடுத்து நயினார் நாகேந்திரனை வேட்பாளராக போட்டியிடுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நெல்லை தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராகவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்குள் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதனால் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா செய்யப்பட மாட்டாரா என்பது தொடர்பாக நாளை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய விசாரணையில் பிறப்பிக்கப்படும் உத்தரவின் மூலமாக தெரிய வரும். நெல்லை தொகுதிக்கு தாம்பரத்தில் இருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட 4 கோடி ரூபாய் ரொக்க பணம் யாருடையது, அந்த பணத்தை யாருக்கு விநியோகிக்க கொண்டு சென்றார்கள் என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற இந்த வழக்கு விசாரணையும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. நாளை மறுதினம் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள சூழ்நிலையில் நெல்லை தொகுதி மக்களவையின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கு அவசர வழக்காக நாளை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.